ஹோட்டலுக்கு போனாலே இந்த பருப்பு பொடி போட்டு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்கங்க. மீல்ஸ்க்கு முன்னாடியே இதை போட்டு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதத்தில் போட்டு நெய் போட்டு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். யார் யாருக்கு பிடிக்குமோ கண்டிப்பாக இந்த ரெசிபி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது செய்யறதுக்கு கடாயில் 3/4 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை 1/4 கப் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தையும் ஆட் பண்ணி அது சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அதையும் நல்லா வந்து இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பொரிச்சு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு சால்ட் வந்து சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து அரைச்சிடுங்க. சூப்பராக இருக்கும். இதை சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.